எல்லாரும் வந்து ஒவ்வொரு விழாவையும் முடியிருப்பேன்னு நான் நினைப்பேன். யாராவது பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி சொல்லணும்னு. அது எப்பயுமே மிஸ் ஆகும். அது வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக வராத விஷயம் தான். ஜான்சன் சார் அதை சொல்லுவார், இந்த விழாவிலையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு. சார் நான் என்ன சார் கலைஞராக கரெக்டாக வந்து ஒவ்வொரு பேரையும் சொல்லி அவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏதோ மேடையில் ஏறுறோம், அந்த எமோஷனில் மூடில் என்ன தோணுதோ பேசி வந்துடும் சார். அதுக்காக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து மனசில் கண்டிப்பாக 100% வச்சுருக்கோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அங்கேருந்து தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து தான் நான் வந்து டைரக்டராக இருக்கேன். ஒரு பத்திரிகையில் சின்னதாக ஒரு கவிதை எழுத ஆரம்பித்ததான் நம்ம லைஃபு. பத்திரிகையில் ஃப்ரீலான்ஸாக இருந்து தான் தெரியும். பிஸ்மி, நமக்கு இருக்கிற எல்லா நண்பர்கள், தென்னிலவன், எல்லாமே தனித்தனியாக பேர் சொல்ல விரும்பலை, எல்லாருக்குமே தெரியும். வண்ணத்திரையிலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன பிட்னிஸ் எழுதி அப்படி தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் எங்கேயாவது எப்போயாவது நான் நம்மளை பத்திரிகையாளர்களையோ மீடியா நண்பர்களையோ சொல்லாமல் விட்டுருந்தா இப்போ முதல்ல அவங்கள சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்காக முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த படம் வேட்டை, மேடி, அவர் மேலேருந்து தொடங்கிடலாம். மாதவன் சார் வந்து ரன், அந்த படம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் கூட ஒரு படம் எனக்கு அமையுது. அப்படி ஒரு கதை, இந்த கதை. அவர் போய் நான் சொன்ன கதை எழுதி முடிச்சு கதை போய் சொல்ல முடிச்சோன்னே, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒரு அண்ணங்கிற ஒரு ஃபீல் தான், அண்ணன் கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணியிருக்கும். அது தப்பு இல்லை, அப்படி தான் தோணும். ஆனால் கதை கேட்குற வரைக்கும் மேடிக்கு என்ன இருக்குன்னு தெரில மைண்டில். ஆனால் கதை சொல்லி முடித்தோடனே வந்து சூப்பர் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் எனக்கும் மேடி வண்டி அன்றைக்கி ஒத்துக்காமல் இருந்திருந்தா இந்த படத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் நான் பண்ணியிருப்பேன், வெளியே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா தம்பி கேரக்டருக்கு யார் வேணுமே கிடைப்பாங்க. அதனால தான் 3 பேர் மாறிட்டாங்க. விஜயோட பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோவோட பண்ண நினச்சேன், இப்போ கரெக்டாக ஆரியாவோட பண்ணுறேன். ஆனால் இந்த மேடி கேரக்டர் மேடி மட்டும்தான் பண்ண முடியும். அதில் ஒரு சின்னதாக ஒரு டியூனிங் இருக்குது. இது கமர்ஷியல் படம் தான், ஒரு தேட்டர் மூடு படம். ஒரு 18 வயசு மனசுக்காரன் வந்து ஏறி மீச்சு வந்து தேட்டரில் வந்து சட்டை எடுத்து போட்டு என்னடா ஸ்க்ரீனில் இருக்குன்னு நினச்சி வருவான் இல்லையா, அந்த மூடு ஃபிலிம் தான். நான் கும்போட்டில் உட்காந்து காலேஜ் டேஸில் பார்த்த படம் எப்படி இருக்குமோ அந்த மூடுக்கு அந்த கதையில் இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே சின்னதாக அதுக்குள்ளே சின்ன சின்ன நுணுக்கம் தெரியலையா, அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு தேட்டர் மூடு படத்துக்கு ஒரு தகுதி இருக்கும் இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கூட அந்த தரம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைலாக அந்த சின்னதை மடக்கி உள்ளே வச்சுருப்போம். அதெல்லாம் உள்ளே சரியாக வரணும்னா அந்த டியூனிங்காக, அந்த பைன் டியூனான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அதுக்கு அதை உள்வாங்கி சரியாக கரெக்டாக அப்படி சொல்கிறதுக்கு வந்திருக்கும். வேறு யாராவது வந்தால் கூட நானே கொஞ்சம் லாஸ் பண்ணியிருப்பேன், காம்ப்ரமைஸ் ஆகிருப்பேன், இதுதான் சரி பொறுக்குன்னு நினச்சிருப்பேன், என்னையே நான் என்ன எழுதுனேன்னு மறந்துருப்பேன். ஒரு டைரக்டரை முத சொன்ன மூடை அதை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கவங்க வந்து ஞாபகப்படுத்துறதுக்குல்ல, த்ரூட்டாக ஒரு மூடில் இருக்கும்போது தான் சார் நீங்கள் அந்த சீனில் அந்த டைலாக் சொன்னீங்க சார், கிளைமேக்ஸ் இடத்துல என்கிட்ட சொல்லும்போது இப்படி சொன்னீங்க சார், இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொன்னீங்க சார், எடுத்து கொடுக்குறது இருக்குல்ல. அப்புறம் நம்மளும் அவங்கள மதிக்கணும். அவங்க அப்படி சொல்லும்போது தான் ஓ நம்ம ரைட்டாக கரெக்டாக இருக்காங்கப்பா, நம்மளும் சரியாக இருக்கணும். நான் சொல்கிறது நிஜம், மேடிக்கு வந்து தெரியாது. உண்மையிலே நான் கொஞ்சம் சின்ன ஒரு உள்ளூர ஒரு அச்சத்தோடு வருவேன் செட்டுக்கு வரும்போது, மேடி இருக்கிற செட்டுக்கு வரும்போது ஒரு சரியாக இருக்கணுமே அந்த தெரியும் கண்ணுக்கு. அது வந்து நான் சும்மா பொய் சொல்கிறதில்ல, அது வந்து அலாட்டாக இருக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. அதனால் நானும் அலாட்டாக இருப்பேன். கேட்குற கேள்வி, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம சொல்கிற விஷயத்தில் எல்லாமே சரியாக இருக்கணுமே, கரெக்டாக பண்ணணுமேங்கிற ஒரு பதட்டம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அது மேடி வந்து என்னென்னா, இந்த படத்தில் யாராவது காமெடி யாராவது கேட்டாங்க, மேடி தான் காமெடி பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சிரும், அப்படி ஒரு காமெடி வந்து படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். அந்த கணக்கு வந்து அந்த கணக்கையும் 100% எனக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் மேடி வந்து கரெக்டாக இந்த நான் ஒன்று எதிர்பார்த்து வருவாங்களே, அவங்களுக்கு சரியாக அதை கொடுத்துறோமா அப்படிங்கிற. ஏன்னா முத அந்த சற்று க்ளோஸ் பண்ணோன்னே அதோடைய சத்தம் என் காதில் இன்றைக்கி வரைக்கும் அந்த தேட்டரில் பார்த்த மூடு எனக்கு தெரியும். அதுக்கான வேலையை நான் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் பார்த்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக மிக முக்கியமான படமாக இருக்கும் மேடிக்கு. ரன்னுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய காம்பினேஷன் இந்த படம். அது மாதிரி ஆரியா, அது என்னென்னா ரொம்ப விளையாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. செட்டிலாம் அப்படி தான் இருந்தால் அப்படி. ஆனால் படம் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, விஜய் சொன்னேன், அப்புறம் இன்னொரு ஹீரோ சொன்னேன், அதுக்கப்புறம் தான் ஆரியா வந்து எந்த ஈகோ இல்லாமல் எதாவது பார்ட்டி ஃபங்க்ஷனில் பார்க்குற படம் கேட்பப்படி, சார் என்ன சார் நம்மள விஷயம்லாம் பண்ண மாட்டிங்களா, ஒரு படம் பண்ணுங்க சார் அப்படிம்பாரு. ஆரியா சரியாக அமையும் போது கண்டிப்பாக நாளைக்கு கூப்பிட்றேன், கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பேன்.
இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அப்படி மேடிக்கு பெரிய மனசு. நேற்று சரியான வார்த்தை சொன்னார், ரன்னில் எனக்கு என்ன நேம் கிடைச்சதோ அந்த நேம் இந்த படத்தில் ஆரியா கிடைக்கணும். அது உண்மை.